கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இப்போ நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எப்படி வாசிக்கணும்னு பார்க்கலாம். अब हम भजन संगीता पहले अध्याय के तीसरे वचन को कैसे पढ़ना है वो देखेंगे. வாசிக்க கேட்கலாம். पढ़ेंगे. वह उस वृक्ष के समान है जो बहती नालियों के किनारे लगाया गया है और अपने ऋतु में फलता है और जिसके पत्ते कभी मुरझाते नहीं, इसलिए जो कुछ वह पुरुष करे वह सफलता होता है. பாருங்க, அருமையான ஒரு வசனம். देखिए, एक अद्भुत वचन है. இதுல நம்ம ஒன்னொன்னா நம்ம போன 2 வசனத்தை எப்படி வாசித்தோமோ इसमें हमने पहले जैसे 2 वचनों को पढ़ा था அதே போல இதையும் நம்ம வாசித்து பார்க்க போறோம். उसी तरह इसको भी हम पढ़कर देखेंगे. இப்போ நம்ம முதல்ல ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். अब पहले हम एक वचन को देखेंगे. மரத்தை பற்றி பார்க்கலாம். इसमें उस वृक्ष के बारे में देखेंगे. இதுல இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா इसमें आप अंग्रेजी में देखें तो he shall be like a tree அப்படினு கொடுத்திருக்குது. he shall be like a tree ऐसा दिया है. இந்த மரத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? इस वृक्ष को इब्रानी भाषा में क्या कहेंगे? எட்ஸ் அப்படினு சொல்வாங்க. एट्स ऐसा कहते हैं. சோ மரத்துக்கு எட்ஸ்னு சொல்வாங்க. वृक्ष को एट्स कहते हैं. like a tree அப்படினு சொல்லும்போது like a tree जब कहते हैं அப்போ எட்ஸ்க்கு முன்னாடி ஒரு prefix வரும். तो एट्स के पहले एक प्रीफिक्स आएगा. அது காஃப் வரும். वहां पे काफ आएगा. இத உச்சரிக்கும் போது इसे जब उच्चारण करेंगे के एट्स அப்படினு சொல்லணும். के एट्स ऐसा कहना है. के एट्स அப்படினு சொன்னா के एट्स का अर्थ है like a tree. like a tree. அந்த like அப்படினு சொல்றதுக்கு ये like इसको बोलने के लिए, அதாவது அது போல அப்படினு சொல்றதுக்கு उसके समान ये कहने के लिए அதுக்கு காஃப் அதுல போடுவாங்க. वहां पे काफ डाला जाता சோ है. இது வந்து ட்ரீயை பத்தினது. तो ये वृक्ष के बारे में. அடுத்து நம்ம பார்க்கலாம். अगला हम देखेंगे. அடுத்து ஃப்ரூட்டை பத்தி நம்ம பார்ப்போம். अगला हम फल के बारे में देखेंगे. இந்த ஃப்ரூட்டுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? ये फ्रूट को इब्रानी भाषा में क्या कहते हैं? அத பெரி அப்படினு சொல்வாங்க. उसे पेरी कहते हैं. பெரி அப்படினா ஃப்ரூட். पेरी का अर्थ है फ्रूट. அதாவது his fruit அப்படினு சொல்லும்போது हिस फ्रूट जब कहते हैं, அதாவது யாருடைய ஃப்ரூட்? किसका फ्रूट? அந்த மரத்தினுடைய பழம். वो उस वृक्ष का फल. அந்த his fruit அப்படினு சொல்லும்போது जब हिस फ्रूट कहते हैं, அப்போ இத நம்ம உச்சரிக்கும் போது इसे जब उच्चारण करते हैं பெரியோ அப்படினு சொல்லுவாங்க. पेरियो ऐसा कहते हैं. பெரியோ அப்படினு சொன்னா पेरियो का अर्थ है அது his fruit அப்படினு சொல்லி அர்த்தம். वो हिस फ्रूट ऐसा अर्थ होता है. சோ வெறும் ஃப்ரூட்டுக்கு வந்து பெரி, तो सिर्फ फ्रूट के लिए पेरी. அப்புறம் his fruit அப்படினு சொல்லும்போது जब हिस फ्रूट कहते हैं அது பெரியோ அப்படினு சொல்லுவாங்க. उसे पेरियो कहना है. சோ முதல்ல மரத்தை பார்த்தோம். तो पहले वृक्ष को देखा, அடுத்து நம்ம ஃப்ரூட்டை பார்த்துட்டோம். फिर हमने अभी फ्रूट को देख लिया. அடுத்து நம்ம லீஃபை பத்தி பார்க்கலாம். अगला हम उस पत्तों को देखेंगे. லீஃப்க்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? पत्तों को इब्रानी भाषा में क्या कहेंगे? அலே அப்படினு சொல்வாங்க. अले ऐसा कहना है. அலே அப்படினு சொன்னால் ஒரு இலை. अले का अर्थ है एक पत्ता. இப்போ his leaf அப்படினு சொல்லும்போது जब his leaf ऐसा कहेंगे, அலேஹு அப்படினு சொல்லி வரும். अलेहू कहना है. சோ இந்த his leaf அப்படினு சொல்லி வரும்போது तो his leaf जब कहते हैं அந்த கடைசில ஊ வரும். तो वो आखिर में ऊ ऐसा आएगा. இந்த இப்போ நம்ம ஃப்ரூட்டுக்கும் இந்த லீஃபுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க போறோம். तो अभी हम वो फल और ये पत्ते का अंतर देखेंगे. பாருங்க, ஃப்ரூட்ல பார்க்கும்போது जो फ्रूट को देखेंगे, பெரியோ ஓ வந்துச்சு லாஸ்ட்ல. वहां पे पेरियो आया था. அந்த ஹிஸ்க்கு வந்து ஓ வந்தது. वहां पे हिस के लिए ओ आया था. ஆனா இங்க லீஃப்ல வரும்போது पर यहाँ पे लीफ में जब आते हैं, இங்க ஓ இல்ல, இது ஊ வந்திருக்குது. यहाँ पे ओ नहीं, यहाँ पे ऊ आया है. ஆனா ரெண்டுமே ஹிஸ் தான். पर दोनों भी हिस ही है. சோ இதுல என்ன வித்தியாசம்? तो यहाँ पे क्या अंतर है? என்ன வித்தியாசம் இருக்குன்னு இப்ப நீங்க பார்க்க போறீங்க. क्या अंतर आप देख पाएंगे? இந்த ஓக்கும் ஊக்கும், यहाँ पे वो ओ और ऊ का, இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ये दोनों का बहुत सारे अंतर हैं. இத பத்தி நான் தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். इसके बारे में मैं अलग एक वीडियो बताऊंगा. சோ முதல்ல நம்ம மரத்தை பத்தி பார்த்தோம். तो पहले हमने वृक्ष के बारे में देखा, அப்புறம் ஃப்ரூட்டை பத்தி பார்த்தோம். फिर फल के बारे में देखा, இப்போ இலைகளை பத்தி பார்த்தோம். अभी हमने पत्तों के बारे में देखा. அடுத்து நம்ம பார்க்கலாம். अगला हम देखेंगे. இங்க பைபிள் சொல்லுது, यहाँ पे कलाम कहता है like a tree planted. like a tree planted. இப்போ அந்த ட்ரீ என்ன பண்ணப்பட்டிருக்குது? वहां पे वो वृक्ष को क्या किया है? பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है he shall be like a tree planted. he shall be like a tree planted. அவன் அந்த மரத்தை போல இருப்பான். वो उस वृक्ष के समान रहेगा. நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
वो उस लगाए वृक्ष के समान रहेगा। அந்த நடப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். वो लगाए उस शब्द को देखेंगे। இந்த planted அப்படிங்கிற வார்த்தைக்கு ये प्लांटेड ये शब्द को எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா इब्रानी भाषा में देखेंगे அத तो ஷாத்துல் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे शातुल कहते हैं। ஷாத்துல் அப்படின்னா planted. शातुल का अर्थ है प्लांटेड। இப்போ like a tree planted அப்படின்னு சொல்லணும்னா अभी लाइक अ ट्री प्लांटेड कहना है तो like a tree க்கு என்ன சொல்வீங்க? लाइक ए ट्री को क्या कहते हैं? kets केएट ஷாத்துல். शातुल। ஷாத்துல்ங்கிறது planted. शातुल का अर्थ है प्लांटेड। சோ kets ஷாத்துல் அப்படின்னு சொல்லணும். तो केएट्स शातुल ऐसा कहना है। சோ ஷாத்துல்ங்கிற வார்த்தை तो ये जो शातुल ये शब्द है நடப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைக்கு வரும். वो लगाया उस शब्द के लिए आता है। நடப்பட்ட ஷாத்துல். शातुल लगाना। சோ இத நீங்க இந்த ஃப்ரேஸை சொன்னீங்கன்னா तो इस फ्रेज को जब आप कहेंगे kets ஷாத்துல் அப்படின்னு வரும். केएट्स शातुल ऐसा कहना है। அடுத்தது பார்க்கலாம். अगला हम देखेंगे। அடுத்து நம்ம பார்க்கும்போது अगला हम देखेंगे பைபிள் சொல்லுது कलाम कहता है தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற अपने ऋतु में फल देता है। அந்த கொடுக்கிற bringeth forth அப்படிங்கிற வார்த்தைக்கு वो फल लाता है उसके लिए அத எத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे यतन कहते हैं। ஆனா இதனுடைய இந்த எத்தன் அப்படின்னா bring forth அப்படின்னு சொல்லி அர்த்தம். पर यतन का अर्थ है bring it forth। அது கொடுக்கிறது. वो देना। சோ இந்த எத்தன் அப்படிங்கிற வார்த்தையில ये एतन ये शब्द को இத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். इसे हम थोड़ा और डिटेल में देखेंगे। இதனுடைய ரூட் வேர்ட் பாத்தீங்கன்னா इसका मूल शब्द को देखे तो அத நாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे नातान कहते हैं। நாத்தான்ங்கிறவங்களுக்கு தீர்க்கதரிசி ஞாபகம் வரும். नातान वो भविष्यवक्ता आपको याद आएगा। நாத்தான் அப்படின்னா கொடுக்கிறது. नातान का अर्थ है देना। அல்லாட்டி டு bring forth அப்படின்னு சொல்லி வரும். नहीं तो टू ब्रिंग फोर्थ ऐसा अर्थ होता है। இந்த ரூட் வேர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா इस मूल शब्द को आप देखेंगे तो அதுல நாத்தான் அப்படின்னு சொல்லி வருது. वहां पे नातान ऐसा आता है। ஆனா இத ஒரு சென்டென்ஸ்ல எழுதும்போது पर इसे एक वाक्य में जब हम लिखते हैं அந்த bringeth forth his fruit அப்படின்னு சொல்லும்போது जब bringeth forth his fruit ऐसा कहेंगे அதுல ஒரு மரத்தை இண்டிகேட் பண்ணுது. वहां पे एक वृक्ष को वो इंडिकेट करता है। அந்த இண்டிகேஷன் தான் ஸ்டார்டிங்ல வர்ற யோத். वो इंडिकेशन ही शुरुआत का वो योद है। அது ஒரு நபரை இண்டிகேட் பண்ணும். एक व्यक्ति को इंडिकेट करता है। சோ இந்த யோத் வரும்போது तो जब ये योद आता है அந்த நூன் அது அங்க அந்த எழுத்துல இருந்து எடுபட்டு போயிடும். वहां पे से जो नून है वो निकल जाएगा। நூனுக்கு பதிலா யோத் வரும். नून के जगह पे योद आएगा। அதனால தான் எத்தேன் அப்படின்னு சொல்லுது. इसीलिए वो यतेन कहते हैं। எத்தேன் அப்படின்னா டு bring forth. यतेन का अर्थ है टू ब्रिंग फोर्थ। he bringeth forth. he bringeth forth। அந்த மரம் கொடுக்கிறது. என்ன கொடுக்குது? கனி கொடுக்குது. वो वृक्ष देता है। क्या देता है? वो फल देता है। அந்த மரத்தை இண்டிகேட் பண்றதுக்காக वो वृक्ष को वहां पे इंडिकेट करने के அந்த लिए இடத்துல யோத் இருக்குது. वहां पर योद आया है। இத பத்தியும் நம்ம தனியா இன்னொரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். इसके बारे में भी हम अलग एक वीडियो देखेंगे। ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். पहले भी हमने देखा है ऐसा मुझे लगता है। இருந்தாலும் நான் இன்னொரு தடவை நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். फिर भी हम एक और बार देखेंगे। இப்போ ஃப்ரூட்டை பத்தி பார்த்திருந்தோம். हमने पहले फल के बारे में देखा। அது பெரி. वो पेरी। his fruit வரும்போது हिस फ्रूट जब आता है அது பெரியோ. वो पेरियो। ஆனா bringeth forth his fruit அப்படின்னு வரும்போது पर जब bringeth forth his fruit आता है பெரியோ எத்தன் அப்படின்னு சொல்லி வரும். तभी वहां पे पेरियो यतन ऐसा आएगा। பெரியோ எத்தன். पेरियो यतन bringeth forth his fruit. bringeth forth his fruit। சோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். तो अगला हम देखेंगे। அடுத்தது அந்த இலை உதிராது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. अगला वो मुरझाए नहीं वो दिया वैसा दिया है। அந்த இலை உதிர்வதில்லை. वो पत्ता मुरझाएगा नहीं। இப்போ உதிர்வதற்கு ये मुरझाने को அதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா उसको इब्रानी भाषा में क्या कहेंगे? அது நாபால் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे नाबाल कहते हैं। நாபால் அப்படின்னா உதிர்வது. वो नाबाल का अर्थ है मुरझाना। இப்போ உதிராது அப்படின்னு சொன்னா अभी नहीं मुरझाना उसके लिए क्या कहेंगे? அப்போ அதுக்கு லோ போடணும். तो वहां पे लो आएगा। நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். हमने पहले वीडियो में देखा था। லோ நாபால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா लो नाबाल जब कहेंगे அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? तो उसका क्या अर्थ है? உதிராது. वो मुरझाएगा नहीं। இப்போ இந்த உதிராது அப்படிங்கிற வார்த்தைய ये जो नहीं मुरझाएगा ये शब्द को என்ன உதிராது? क्या नहीं मुरझाएगा? அது அந்த இலை உதிராது. वो
पत्ता नहीं मुरझाएगा। அந்த இலைக்கு பதிலாக वो पत्तों के जगह पे இந்த நாபால்ல வந்து ஒரு எழுத்து மாறும். ये नाबाल में एक अक्षर बदलेगा। அந்த நூனுக்கு பதிலா யோத் வரும். वो नून के जगह पे वहां पे योद आएगा। அப்ப அது எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகும்னா तो वो कैसे प्रोनाउंस होगा? அது எப்போல் அப்படினு சொல்லி ப்ரொனவுன்ஸ் ஆகும். वो यब्बोल ऐसा कहना है। அப்ப இத உச்சரிக்கும் போது इसे जब उच्चारण करेंगे லோ எப்போல் அப்படினு சொல்லி சொல்லணும். लो यब्बोल कहना है। எப்போல் அப்படினா உதிர்வது. यब्बोल का अर्थ है मुरझाना। லோ எப்போல் அப்படினு சொன்னா लो यब्बोल जब कहते हैं உதிர்வதில்லை. नहीं मुरझाएगा। என்ன உதிர்வதில்லை? क्या नहीं मुरझाएगा? இலை உதிர்வதில்லை. पत्ता नहीं मुरझाएगा। அந்த யோத் வந்து அந்த யோத் வந்து இலையை குறிக்குது. वहां पे जो योद है वो उस पत्तों को दर्शाता है। நாம இதுக்கு முந்தி உள்ளத பார்த்தோம். हमने इसमें पहले देखा था। அந்த நாத்தான்ல வந்து அதுலயும் நூன் வந்து மாறுது. वो नातान में भी वो नून बदल रहा है। அது நூனுக்கு பதிலா யோத் வருது. वहां पे नून की जगह पे वो योद आता है। அது bringeth forth. वहां पे bringeth forth है। bringeth forth is fruit. bringeth forth his fruit। தன் கனியை கொடுக்கிற அப்படினு சொல்லி பைபிள் சொல்லிருக்குது. वो अपने फल को देना। இந்த யாரு தன்னுடைய கனியை கொடுக்கறா? कौन अपने फल को देगा? அந்த மரம். वो वृक्ष। அந்த மரத்துக்காக தான் இந்த இடத்துல யோத் போட்டிருக்குது. वो वृक्ष के लिए यहाँ पे वो योद आया है। அந்த நூனுக்கு பதிலா யோத் வரும். वहाँ पे नून की जगह पे वो योद आया है। அதுக்காக தான் அது சொல்லும்போது பெரியோ எத்தேன் அப்படினு சொல்லி சொல்வாங்க. इसीलिए उसको उच्चारण करते समय उसे पेरियो येतेन कहना है। இப்போ திரும்ப நம்ம உதிர்வதில்லைங்கிறது வரும்போது फिर से जब वो मुरझाता नहीं उसमें जब आते हैं உதிர்வதுக்கு நாபால். मुरझाना उसके लिए नाबाल। ஆனா உதிர்வதில்லை அப்படினு சொன்னா லோ நாபால். नहीं मुरझाना उसके लिए लो नाबाल। ஆனா இது எது உதிர்வதில்லை? पर यहाँ पे क्या नहीं मुरझाना அந்த है? இலை உதிர்வதில்லை. वो पत्ता नहीं मुरझाना அந்த है। இலையை காமிக்கிறதுக்கு वो पत्तों को दर्शाने के அந்த लिए இடத்துல நூனுக்கு பதிலா யோத் வரும். उस जगह पे वो नून के जगह पे वहाँ पे योद அப்ப आएगा। இதனுடைய உச்சரிப்பு மாறுது. तो इसका उच्चारण बदलेगा। லோ எப்போல் அப்படினு சொல்லி வரும். लो यब्बोल ऐसा आएगा। சோ இந்த மாதிரி நம்ம காரியங்களை பார்க்கலாம். तो इस तरह से हम ये कार्य को देख सकते हैं। அடுத்தது வாய்க்கும் அப்படிங்கிற வார்த்தை. अगला सफल इसको देखेंगे। இந்த ப்ராஸ்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ये प्रॉस्पर ये शब्द को அதுக்கு சலாஹக் அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे सलाहक ऐसा कहना है। லாஸ்ட்ல ஆக்னு சொல்லணும். आखिर में आख ऐसा आएगा। சலாக். सलाक। சலாக் அப்படினு சொன்னா सलाक का अर्थ है அது ப்ராஸ்பர் அப்படினு சொல்லி அர்த்தம். वो प्रॉस्पर उसका अर्थ होता है। இப்போ இதுலயும் अभी इसमें भी யாரு ப்ராஸ்பர் ஆவா? कौन प्रॉस्पर होगा? அந்த மரம் அந்த மனிதன் ப்ராஸ்பர் ஆவான். वो मनुष्य वो प्रॉस्पर होगा। அப்ப இத நீங்க வரும்போது ये जब आता है ஒரு மனிதனை இண்டிகேட் பண்ணும்போது एक व्यक्ति को जब वो इंडिकेट करता है ஆரம்பத்துல யோத் வரும். शुरुआत में योद आएगा। அந்த யோத் வரும்போது वो योद जब आएगा அப்ப இதனுடைய உச்சரிப்பு மாறிரும். तो इसका उच्चारण बदल जाएगा। யாட்ஸ் லியாக் அப்படினு சொல்லி மாறிரும். याट्स लियाक ऐसा हो जाएगा ஏன்னா ஆரம்பத்துல யோத் வருது. क्योंकि शुरुआत में योद आ गया है। அப்ப இதனுடைய உச்சரிப்பு வந்து யாட்ஸ் லியாக் அப்படினு சொல்லி மாறும். तो इसका उच्चारण याट्स लियाक ऐसा होगा। பொதுவா ப்ராஸ்பர் சொல்றதுக்கு समानता में जब प्रॉस्पर कहते हैं சலாக் सलाक कहना है। ஆனா he shall prosper அப்படினு சொல்லி வரும்போது पर जब he shall prosper ऐसा आता है அது ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்போது वो भी भविष्य काल में आता है। அப்ப तभी இங்க என்ன ஆரம்பத்துல என்ன வரணும்? तो शुरुआत में क्या आएगा? யோத் வரும். योद आएगा। அப்ப யோத் வரும்போது तो योद आने के बाद உச்சரிப்பு எல்லாம் மாறிடும். उसका उच्चारण पूरा बदल जाएगा। யாட்ஸ் லியாக். याट्स लियाक। சோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். तो इस तरह से हम ये शब्दों को देखते हैं। முதல்ல ட்ரீயை பத்தி பார்த்தோம். पहले वृक्ष के बारे में देखा। அதுக்கு பிறகு ஃப்ரூட்டை பத்தி பார்த்தோம். फिर फल के बारे में देखा। இலையை பத்தி பார்த்தோம். फिर वो पत्तों के बारे में देखा। அது பிறகு பிளான்டட் பத்தி பார்த்தாச்சு. फिर वो लगाना उसको हमने देखा। பிரிங் ஃபோர்த் அப்படினு சொல்லி பார்த்தோம். वो फिर से उसे लाना उसको हमने देखा। உதிர்வதில்லை அப்படினு சொல்லி பார்த்தோம். मुरझाना नहीं उसे हमने देखा। அடுத்து இப்போ ப்ராஸ்பர் பார்த்திருக்கிறோம். अभी हमने प्रॉस्पर देखा। இப்போ இதுல விடுபட்ட காரியம் என்ன? अब इसमें क्या छूटे हैं उसको देखेंगे। அந்த விடுபட்ட காரியத்தை நம்ம பார்க்கலாம். वो जो छूट गए उनको हम देखेंगे। இப்போ லாஸ்ட்ல ஷெல் ப்ராஸ்பர் நம்ம பார்த்தோம். अभी आखिर में हमने शाल प्रॉस्पर इसे देखा। அடுத்து அதுல he doeth அப்படினு சொல்லி வேர்ட் இருக்குது. तो इसमें ही डूअत ऐसा है। இந்த do அப்படிங்கிற வார்த்தைக்கு ये डूअत इसको அதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்கன்னா उसको इब्रानी भाषा में அது ஆசா அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे आसा कहना है। ஆசானா do. आसा का अर्थ है डू। ஒரு காரியத்தை செய்ய சொல்றது.
कोई कार्य को करने बोलना, அது ஆசா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे आशा कहते हैं. இப்போ he doeth அப்படின்னு வரும்போது अब जब he doeth ऐसा आएगा, அவன் செய்வது எல்லாம் அது ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. वो जो भी करेगा ये भविष्य काल में आता है. he doeth shall prosper. he doeth shall prosper, அது ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்திருக்கிறதுனால ये भविष्य काल में दिया है, इसलिए இப்போ doethக்கு என்ன வரணும்? तो doeth के लिए क्या आएगा? ஆசா. आशा. அதே இது he வந்திருக்கிறதுனால और क्योंकि यहाँ पे ही आया है, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? तो उसके आगे क्या आना है? யோத் வரணும். योद आना है. அப்ப இத நீங்க உச்சரிக்கும் போது तो इसे जब उच्चारण करोगे, யா ஆசே, या आसे, அந்த ஆசாங்கிறது वो जो आशा है அது ஆசையா மாறிடும். वो आसे बन ஆனா जाएगा. யோத் முன்னாடி வர்றதுனால पर योद आगे आने इसकी वजह அது से யா ஆசேன்னு சொல்லணும். वो या आसे हो जाएगा. இது வந்து he doeth shall prosper. तो इसमें ही डूएथ शैल प्रॉस्पर ऐसा. அடுத்து நம்ம பார்க்கலாம். अगला हम देखेंगे. அடுத்த நீர்க்கால்களை பற்றி பார்க்கலாம். अगला हम नाली के बारे में देखेंगे. இந்த நீர்க்கால்களுக்கு எபிரேய மொழியில ये नाली को इब्रानी भाषा में அத பெலேக் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे पेलेक कहना है. நீர்க்கால்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது जब नालियां जब आता है, அது பன்மை சொல்ல வரும்போது वो जब अनेक वचन में आता है, அப்போ லாஸ்ட்ல யோத் வரும். तो आखिर में योद आएगा. அது கிமல் கூட சேர்ந்து வரும்போது वो क्योंकि गिमल के साथ आया है, அது கே அப்படின்னு சொல்லணும். उसे गे कहना है. அப்ப இதனுடைய உச்சரிப்பு எப்படி வரும்? तो इसका क्या अर्थ होगा? பால்கே. पालगे. பால்கே அப்படின்னு சொன்னா पालगे का अर्थ है நீர்க்கால்கள். नालियां. பால்கே அப்படின்னு சொன்னா पालगे का अर्थ है நீர்க்கால்கள். नालियां. பெலேக் அப்படின்னு சொன்னா पेलेक जब कहते हैं, அது ஒரு நீர்க்கால் தான். वो भी नाली है. ஆனா பன்மை சொல்ல வரும்போது पर जब अनेक वचन होता है, பால்கே அப்படின்னு சொல்லணும். पालगे होगा. சோ இது அடுத்தது வந்து தண்ணி. अगला है पानी. தண்ணிக்கு உங்களுக்கு தெரியும் மாயிம் அப்படின்னு சொல்லுவாங்க. पानी को आपको पता है, वो माइम कहते हैं. சோ இப்போ நீர்க்கால்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது जब नालियां होता है, அப்போ அதை சேர்ந்து சொல்லணும். तो उसको साथ में जब कहते हैं, பால்கே மாயிம். पालगे माइम. பால்கே மாயிம் அப்படின்னு சொன்னா पालगे माइम जब कहते हैं, ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். रिवर्स ऑफ वाटर. சோ இப்போ ஏறக்குறைய நிறைய இது நம்ம பார்த்துட்டோம். तो हम बीच के सब चीजों को देख लिया है. இப்போ நம்ம விடுபட்ட காரியங்களை நம்ம பார்க்கலாம். अब हमने जो छूटा है उसे देखेंगे. இப்போ இதுல இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கு, ஹீப்ரூலயும் கொடுத்திருக்கிறேன். अभी इसमें मैंने इंग्लिश में भी दिया है और हिब्रू में भी दिया है. இதுல மேல நீங்க பாத்தீங்கன்னா ऊपर आप देखिए, and he shall be एंड ही शाल बी. அப்படின்னு அர்த்தம் என்ன? तो उसका क्या अर्थ है? அது போல மாறுவான். उसके जैसा बदलेगा. he shall become அப்படின்னு சொல்லி அர்த்தம். ही शाल बिकम ऐसा अर्थ होता சோ है. இந்த முதல்ல and போட்டுருக்கு பாருங்க. तो शुरुआत में जो एंड है वो देखिए, அதுக்கு எபிரேய மொழியில என்ன அர்த்தம் வரணும்? उसको इब्रानी भाषा में क्या शब्द आएगा? அத வே அப்படின்னு சொல்லுவாங்க. उसे वे कहना है. அப்புறம் he shall be அப்படின்னு வருதுல. तो ही शाल बी यहाँ पे आई है, அதாவது देखिए. அந்த மனிதன் மாறுவான். तो वो व्यक्ति बदलेगा. அது வந்து ஹாயா. तो वो हाया कहना அப்ப है. இத வாசிக்கும் போது எப்படி வாசிப்பீங்க? तो इसे पढ़ते समय कैसे पढ़ना है? வே ஹாயா. वे हाया. அப்புறம் லைக் எ ட்ரீ பிளான்டட் அப்படிங்கிறது இருக்கு. फिर लाइक अ ट्री प्लांटेड ऐसा दिया है. இத நம்ம ஏற்கனவே படிச்சோம். इसे हमने पहले पढ़ लिया है. கே எட் ஷாத்துல். के एट शातुल. சோ வே ஹாயா. सो वे हाया. கே எட் ஷாத்துல். के एट शातुल. வே ஹாயா. वे हाया. கே எட் ஷாத்துல். के एट शातुल. he shall be like a tree planted. ही शैल बी लाइक अ ट्री प्लांटेड. இப்போ பை அப்படிங்கிற வார்த்தைக்கு तो ये बाई ये शब्द को அடுத்த செகண்ட் லைன்ல பாருங்க. दूसरे लाइन में देखिए, அது அல் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे अल कहना है. அல்ங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? अल का क्या अर्थ है? அது பை அப்படிங்கிறதுக்கு. वो बाई के लिए वो है. சோ இப்போ நீங்க எப்படி வாசிப்பீங்க? तो अभी आप कैसे पढ़ेंगे? வே ஹாயா. वे हाया. கே எட் ஷாத்துல். के एट शातुल. அல். अल. அடுத்தது வந்து ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். अगला है रिवर्स ऑफ वाटर. அப்ப ரிவர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு என்ன சொல்வீங்க? तो रिवर्स ऑफ वाटर के लिए क्या कहेंगे? பால்கே மாயிம். पालगे माइम. பால்கே மாயிம். पालगे माइम. சோ வே ஹாயா. तो वे हाया. கே எட் ஷாத்துல். के एट शातुल. அல் பால்கே மாயிம். अल पालगे माइम. சோ இந்த மாதிரி he shall be like a tree planted by the rivers of water. तो इसमें ही shall be like a tree planted by the rivers of water. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா that வருது. अभी अगला देखिए, that आता है. thatக்கு என்ன வார்த்தை? that का क्या अर्थ है? ஆஷேர். आशेर. ஆஷேர்ங்கிறது that மீன் நம்ம போனதோட பார்த்தோம். आशेर का हमने पहले भी देखा था that.
அடுத்தது अगला, that bringeth forth his fruit in his season. that bringeth forth his fruit in his season. இந்த சீசனுக்குள்ளது நம்ம இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ये सीजन को अभी तक हमने देखा नहीं है. இந்த சீசனுக்குள்ளது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ये सीजन को हम देखेंगे. இந்த சீசனுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க? इस सीजन को इब्रानी भाषा में क्या कहेंगे? அத யத்ன்னு சொல்வாங்க. उसे यत कहना है. யத் அப்படினா சீசன். यत का अर्थ है सीजन. நம்ம டைமுக்கும் யத்ன்னு தான் சொல்வாங்க. हम समय को भी यत. சோ சீசனுக்கு வந்து யத். तो सीजन के लिए यत. அது சீசன் वही जब हिस सीजन आता है इतो அப்படினு சொல்வாங்க. इतो कहना है. इतो அப்படினா his season. इतो का अर्थ है हिस सीजन. அடுத்தது in his season அப்படினு சொல்லி வருது. अगला इन हिस सीजन ऐसा आता है. அந்த இன்னுங்கிற வார்த்தைக்கு वो इन ये शब्द को prefixல வந்து bet வரும். जब प्रीफिक्स में आए तो वहां पे bet आएगा. அப்ப இது எப்படி உச்சரிப்பீங்க? तो इसे कैसे उच्चारण करना है? बे इतो. बे इतो. बे इतो அப்படினு சொன்னா बे इतो जब कहते हैं in his season. इन हिस सीजन. சோ இத பற்றி நீங்க பாத்துக்கலாம். तो इसे आप देख लीजिए. இப்போ நம்ம திரும்ப நம்ம வாசிக்கலாம். अब हम फिर से पढ़ेंगे. And he shall be like a tree planted by the rivers of water. And he shall be like a tree planted by the rivers of water. இதை எபிரேய மொழியில் எப்படி சொல்வீங்க? इसे इब्रानी भाषा में कैसे कहेंगे? वेहाया वेहाया केयत शातुल केयत शातुल अल पालगे माइम. अल पालगे माइम. பாருங்க இப்படி அந்த வார்த்தை சொல்லணும். तो देखिए इस तरह इसे कहना है. அப்புறம் thatக்கு என்ன வரும்? फिर that के लिए क्या आएगा? आशेर. आशेर. இப்போ that इसमें that bringeth forth his fruit in his season. that bringeth forth his fruit in his season. சோ இதுல ஆரம்பத்தை ஃப்ரூட் பத்தி சொல்றோம். तो इसमें शुरुआत में हम वो फल के बारे में कहते हैं. पेरियो पेरियो एथेन एथेन बेइतो. बेइतो. पेरियो इथेन बेइतो. पेरियो एथेन बेइतो. சோ இந்த மாதிரி அதை வாசிக்கணும். तो इस तरह से वो पढ़ना है. சோ இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து வாசிக்கலாம். अब हम शुरुआत से पढ़ेंगे. वेहाया वेहाया केयत शातुल केयत शातुल अल पलगे माइम अल पालगे माइम आशेर अशेर पेरियो एथेन बेइतो. पेरियो एथेन बेइतो. சோ இந்த மாதிரி அந்த வாசிக்கலாம். तो इस तरह से वो पढ़ना है. அடுத்தது பாத்தீங்கன்னா अगला देखेंगे. his leaf shall not wither. his leaf shall not wither. அந்த his leaf க்கு என்ன வரணும்? वहां पे वो his leaf के लिए क्या आएगा? இப்போ இதுல ஒரு வார்த்தை இதுல டிரான்ஸ்லேட் ஆகல பாருங்க. अभी इसमें वो एक शब्द वो ट्रांसलेट नहीं हुआ है. देखिए இதுல வே இருக்குது. इसमें वे है. அந்த வேக்கு and ஆகணும். पर वो वे का and होना है. அங்க and போடல. वहां पे and नहीं डाला है. வே அலேஹு. वे अलेहू. அதாவது his leaf. तो उसे his leaf ऐसा होगा. and his leaf அப்படினு சொல்லி வரும். and his leaf ऐसा कहना है. வே அலேஹு. वे अलेहू. வே அலேஹு. वे अलेहू. லோ யப்போல். लो एबोल. லோ யப்போல். लो येपोल. வே அலேஹு. वे अलेहू. லோ யப்போல். लो येबोल. அதுக்கு அர்த்தம் என்ன? उसका क्या अर्थ है? his leaf shall not wither. his leaf shall not wither. அவனுடைய லீஃப் வந்து விதர் ஆகாது. उसका वो पत्ता वो कभी मुरझाएगा नहीं. அடுத்தது பாத்தீங்கன்னா अगला देखेंगे. and whatsoever. and whatsoever. இந்த and அப்படிங்கிற வார்த்தை यहाँ पे ये जो and ये शब्द है what அதாவது whatsoeverனா எதுனாலும் அப்படின்னு அர்த்தம். तो यहाँ पे whatsoever उसका मतलब कुछ भी ऐसे ही होता है ना. சோ எல்லாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். तो सारा ऐसा अर्थ है. அப்ப இதுல என்ன கொடுத்து பாருங்க. इसमें क्या दिया है देखिए. andக்கு வந்து வே. and के लिए वे. எல்லாம் அப்படிங்கிறதுக்கு கோல். whatsoever के लिए कोल. கோல் ஆஷேர் அப்படின்னு சொல்லி போடணும். कोल आशेर ऐसा लिखना है. இந்த கோல்ங்கிற வார்த்தை ये कोल ये शब्द जो அது है எல்லாம் அப்படின்னு சொல்லி குறிக்கும். वो सारा ऐसा दर्शाता है. கோல் ஆஷேர் அப்படின்னு சொன்னா कोल आशेर ऐसा जब कहते हैं எதுவா இருந்தாலும் जो भी होने दो அப்படின்னு சொல்லி அர்த்தம். वैसा अर्थ होता है. so whatsoever he doth. so whatsoever he doth. இந்த he doth அப்படிங்கிற வார்த்தைக்கு तो he doth उसके लिए நம்ம ஏற்கனவே பார்த்தோம். हमने पहले भी देखा. या आशे. या आशेर. அது whatsoever he doth shall prosper. whatsoever he does shall prosper. prosperக்கு என்ன வரும்? prosper के लिए क्या आएगा? யாட்ஸ் லியாக். याट्स लियाक. அப்போ he doeth shall prosper அப்படின்னு சொல்லி வரும்போது तो he doeth shall prosper जब आता है அதை எபிரேய மொழியில் எப்படி சொல்வீங்க? उसे इब्रानी भाषा में कैसे कहना है? या आशे या आशेर.
याट्सलियाक, याट्सलियाक, या आसे, या आशेर, याट्सलियाक, याट्सलियाक, या ஆசே, या आशेर, யாட்ஸ்லியாக். याट्सलियाक। இப்போ கம்ப்ளீட்டா ஹீப்ருல வாசித்து பார்க்கலாம். अब पूरी रीति से हिब्रू में पढ़कर देखेंगे। வே ஹாயா, वेहाया, கேயட் ஷாத்துல், केयट शातुल, அல் பல்கே மாயிம், अल पलगे माइम, ஆஷேர், आशेर, பெரியோ எத்தேன் பே இதோ, पेरियो, एतेन बेएतो, வே அலேஹு, वे अलेहू, லோ இப்போல், लो एबोल, வே கோல் ஆஷேர், वे कोल आशेर, யா ஆசே, या आसे, யட்ஸ்லியாக். यट्सलियाक। ஸோ இப்படி இந்த வசனத்தை நீங்க மறுபடி வாசித்து பாருங்க. तो इस तरह से इस वचन को बार बार पढ़कर देखिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।